அப்படின்னு. அப்பதான் நான் பைபிள்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். எப்படி நம்ம உருவாக்கப்பட்டோம்? ஏன் இந்த உலகம் வந்துச்சு? இந்த சூழ்நிலை எதுக்காக நடந்துகிட்டு இருக்குன்றது தான் சத்துரு ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்பதான் ஹீரோவா அவர் இருந்து என் கூட இருந்து செஞ்ச காரியங்கள்லாம் சாதாரணம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிறாரா? இப்படிப்பட்ட நம்மளை நேசிக்கிற, அன்பு செலுத்துற ஒரு தகப்பன் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, சரி நான் பாஸ்டர்ட்ட பிரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, கொஞ்சம் 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 நாட்கள் போக போக தெரிய வருது, கடன் பிரச்சனை இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வாங்குற சம்பளத்துக்கும், அதுக்கும் பக்கத்துல கூட போ முடியாது. அதுவும் எவ்வளோன்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட கேட்கிறேன். எங்க அம்மா சொல்ல முடியல. அவங்க சொல்லல. சரி இதுக்கிட்ட இடையில வந்து சரி நம்ம அங்கேயே இருக்க வேணாம். என்னோட எண்ணம் இருந்துச்சு, நம்ம இங்கிட்டு காலி பண்ணி வந்துருவோம். நம்ம அங்க கூட அந்த தெருவுல இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. நம்ம காலி பண்ணிருவோம்னு சொல்லிட்டு, சரி சர்ச் பக்கத்துல வந்துரலான்னு யோசிக்கிறப்ப, நான் அந்த ஸ்டெப் எடுக்கிறேன். அப்ப இவ்வளோ பேர்த்துட்ட வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சரி ஏதோ ஒரு ஆளோ 2 ஆள்ட்ட கொஞ்சம் கடன் இருக்குன்னோனே பார்த்தா 20,00,000ன்னோனே என்ன செய்ய போறோம்னா, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆட்களா என்னைய தேடி வர்றாங்க. வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து, "என்ன உங்க அம்மா இவ்வளோ வாங்கியிருக்காங்க. எனக்கு இவ்வளோ தரணும், இவ்வளோ தரணும், இவ்வளோ தரணும்னே" அந்த தெரு இங்கேருந்து எப்படியும் 2 கிலோமீட்டருக்கு தெரு இருக்குன்னா, எல்லாரும் வந்து என்ட்ட நிக்கிறாங்க. "உங்க அம்மா இவ்வளோ வாங்கிட்டாங்க. என்ட்ட 1000, 500, 2000, 10,000, 20,000, 50,000, 1,00,000ன்னு சொல்லிட்டு